சென்னையில 13 தொகுதிகள்ல டிவிகே கண்டிப்பா வெற்றி அடையும்னு ஏன் சொல்லியிருக்காரு 3 தொகுதியை இன்றைய விட்டு தினம். கொடுத்துட்டாப்ல? அதான் தெரியல. நீங்க தான் சொல்லணும். ஒருவேளை ஸ்டாலின், உதயநிதி யாருக்கா விட்டு கொடுத்துட்டாரா? புகார் கொடுத்துட்டு வெளியே வந்தீங்கல்ல, அது என்ன ஒரு ஆணவம்? சரி, காருக்குள்ள உட்காந்துட்டா கூட பேட்டி கொடுங்க. பிஜேபியில அண்ணாமலை, வானதி ஸ்ரீனிவாசன் இவங்கெல்லாம் அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. பிரதமர் வேட்பாளர் பிஜேபி, பிரதமர் வேட்பாளர் இண்டி கூட்டணி. ஏடிஎம்கே யார் இருக்கா? பிஜேபிக்கு கிரவுண்டில் பெரிய அளவில் வேட்பாளர்களோ ஒரு இதுவோ கிடையாது. அண்ணாமலைக்கோ அண்ணாமலை ஆதரவாளர்களோ சீட்டே கொடுக்கூடாதுன்றத உறுதியாகிட்டார். அவங்களுக்கு மேலிடத்துக்கு ஏற்ற மாதிரி சீட்டையும் கொடுத்துட்டாரு. இதில் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சா பெரிய விஷயம். பாமக, அமமுக அவர் நினைச்சா உண்மையிலேயே பழி வாங்கலாம். பல்லாவரம் தொகுதியை கொடுத்துருக்காரு. அவர் வேலூரில் நின்று தானே அதிக ஓட்டு வாங்கினார். அங்கேயே நிற்கிற வேட்டா வாங்க ஓட்டு கொடுத்துருக்காரு. இவர்கள் ஏதோ பெரிய வீரர்கள் மாதிரி பிரதமர் வந்தால் புரோட்டோகால் பிரகாரம் நாங்கள் பார்க்க மாட்டோம், யாராவது ஒரு அமைச்சர் அமைச்சு விடுவோம். ஆனால் பிரச்சனை வந்தால் இங்கேருந்து டெல்லிக்கு ஓடுவோம். திமுகல பாசிச பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு கூட்டணி கட்சிகளை வஞ்சித்தா மாதிரி பிஜேபியில திமுக வரக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் புரியல. புரியுது, இருந்தாலும் அடி வாங்கிட்டு பாசிச பாஜகன்னு ஊட்டி நிற்கிறாங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சார், எடப்பாடி அவர்களை இவ்வளோ நாள் அதிகப்படியாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் இப்போ அவர் ஒரு டஃப் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறது கண் கூட பார்க்க முடியுது. என்னென்னா, ஆனானப்பட்ட பிஜேபிக்கே இவ்வளோதான் சீட்டு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸை விட பிஜேபிக்கு வாக்கு வங்கி அதிகம் தமிழகம் பொறுத்த வரைக்கும். ஆனாலும் ஒரு சீட்டு குறைச்சி கொடுத்துருக்காங்கன்ட்டும். அமித்ஷா அவர்கள் 51 தொகுதி விருப்பப்பட்டியலை கொடுத்து அதில் இல்லாத 14 தொகுதிகளை அவங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதில் ஒரு விஷயம், கூட்டணி கட்சிகள் தன்னோட ஆளுமைக்கு கீழே இருக்குன்றத அவர் நிறுவி இருக்கிறதா பார்க்க முடியுது. இன்னொன்று, பிஜேபியில் அண்ணாமலை, வானதி ஸ்ரீனிவாசன் இவங்கெல்லாம் அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஊடகங்கள், அந்த அதிமுக, இது திமுக ஊடகங்கள் எல்லாம் இல்லாத ஒரு இதை உருவாக்குனாங்க. பிஜேபி அடிமை, இவர் ஒன்றுமே இல்லை, அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க, அப்படியே உருவாக்குனாங்க. ஆனால் நீங்கள் கேஎஸ்ஆர் கேட்டு பாருங்கள், இல்லை நாங்களாம் ரொம்ப பிஜேபிக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். பிஜேபியும் அவங்களும் பெரிய அளவில் அந்த இது இங்கே இருக்கிற மாதிரி இதெல்லாம் கிடையாது. நீ யார் நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. இவங்களுக்குள்ள பிரிவினை சேர்ந்ததுலேருந்தே ரொம்ப உஷாராக இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. அதில் முதல் இதுதான் அண்ணாமலை, இது ஒரு பார்ட்டு. ரெண்டாவது, பிஜேபி நீங்கள் சொன்னீங்களே பர்சன்டேஜ் 11%, அது செயற்கையாக திமுக உருவாக்குனது. அவங்களுக்கு ரியல் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 6, நகர்ப்புறங்களில் 8. ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் காட்டணுன்னு 2024 இவர்களே, நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் ஞாபகம் இருக்கா? பிஜேபி 2வது இடம் 6 இடம் ஜெயிக்கணும்னா உருட்டினாங்க. அதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு கருத்தை உருவாக்குது பண்ணது. அது ப்ளஸ் அண்ணாமலையுடைய அந்த இதெல்லாம் சேர்த்து பிரதமர் வேட்பாளர் பிஜேபி, பிரதமர் வேட்பாளர் இண்டி கூட்டணி. ஏடிஎம்கே யார் இருக்கா? அவங்களும் ஆர்வம் காட்டல. இது எல்லாம் பிஜேபிக்கு போய் விழுந்துச்சு அந்த ஓட்டு. திமுக எதிர்ப்புன்றதெல்லாம் தான் அதிமுக ஒன்றும் இல்லையே, பிஜேபிக்கு போடுன்ற மாதிரி. அதில் தான் அந்த 12%, 13, 12% வந்ததெல்லாம். ஆனால் உண்மையாக பார்க்க போனீங்கன்னா பிஜேபிக்கு கிரவுண்டில் பெரிய அளவில் வேட்பாளர்களோ ஒரு இதுவோ கிடையாது. அது அவர்களுக்கு நல்லா தெரியும், குறிப்பாக அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த வெறும் வாக்கு இந்த இதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் 50 சீட்டு 60 சீட்டு வாங்கிக்கிட்டு வேலை செய்ய ஆள் இல்லாமல் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. பிஜேபிக்கு 60,000 பூத்து கமிட்டி மெம்பர்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இது ஒரு இப்போ ஏடிஎம்கே மாதிரி இறங்கி ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. அப்போ அவர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க, எங்களுக்கு டபுள் டிஜிட் வரணும், ஜெயிக்கிற மாதிரி தொகுதி கொடுங்க அப்படின்னு. அவங்க கொடுத்தது அவங்க கேட்டது 25 தான். இவரா 27 கொடுத்தாருன்றீங்களா? அதுக்கப்புறம் ஏதாவது கூட்டியிருப்பாங்க. 25 தொகுதி தான் அவங்க தெரிப்பாக கேட்டது. எனக்கே தெரியும், நானே இந்த பட்டியலே வெளியிட்டிருக்கேன். நீங்கள் அந்த நான் வெளியிட்ட பட்டியலையும் இதையும் பாருங்கள், கொஞ்சம் தொகுதி தான் வித்தியாசம் இருக்கும்.
பெரும்பாலான தொகுதி நான் சொன்னதெல்லாம் வந்திருக்கு. இதுலேயும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தான் யாருன்னு காமிச்சிட்டாரு. அண்ணாமலைக்கோ, அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கோ சீட்டே குடுக்கக்கூடாதுன்றதுல உறுதியாயிட்டாரு. கவுண்டம்பாளையம், காங்கேயம், சிங்காநல்லூர் அண்ணாமலை கேட்டதில ஒரு சீட்டு கூட குடுக்கல. கோவை தெற்கு, கோவை வடக்குக்கு குடுத்துட்டாரு. அது வானதி நீ பார்க்கணும்னு வச்சுக்கங்க. இங்க சென்னையில துறைமுகம், டி நகர், விருகை இதெல்லாம் கேட்டாங்க. வேளச்சேரி இதெல்லாம். எதுவுமே குடுக்கல. மயிலாப்பூர் ஒரே இதுலயும் ஒரு ஆமா. தொகுதி இத்தனைக்கும் ஏடிஎம்கே ஜெயிக்க வாய்ப்புள்ள தொகுதி அது மயிலாப்பூர். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு. அத குடுத்துட்டாரு. தமிழிசை அங்க நிக்கிற மாரி இருக்கு போல. அப்போ எல்லாரையும் அட் அ டைம்ல காலி பண்ற வேலையும் பண்ணாரு. அவங்களுக்கு மேலிடத்துக்கு ஏத்த மாரி சீட்டையும் குடுத்துட்டாரு. இதுல ஒரு 10 சீட்டு ஜெயிச்சா பெரிய விஷயம். அந்த 10 சீட்டு பாஜகவுக்கு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு தான். மரியாதை தான். அவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு எம்பி வேணும் இங்க. ப்ளஸ் நல்லா ஒரு இது இருக்கணும். திருப்பரங்குன்றம் கூட குடுக்கல பாருங்க. நான் பேச்சு பேசினாங்க. திருப்பரங்குன்றம் நிப்போம். ஆனா திருச்செந்தூர் இந்த மாதிரி தொகுதியெல்லாம் குடுத்துருக்காரு. அதனால இப்படி அப்படி இப்படின்னு குடுத்துருக்காரு. அவிநாசி அதிமுகவுடைய கோட்டை. அத பாஜக குடுத்துருக்காரு. எல்முருகன் அங்க நிக்கிறாரு. அப்ப இந்த மாரி இப்படி இல்லாம, அப்படி இல்லாம குடுத்துருக்காரு. அதுல ஓரளவுக்கு நல்ல இது. பாமக, அமமுக அவர் நினைச்சா உண்மையிலேயே பழி வாங்கலாம். ஆனா நல்ல தொகுதி குடுத்துருக்காரு. அந்த சைடு கொஞ்சம் கூட ஒரு கிணுங்கல் இல்லாம கரெக்ட்டா 1, 2 இன்னும் சில பேர்லாம் காலி பண்ணியிருக்காரு. புதிய நீதி கட்சி. பல்லாவரம் தொகுதிய குடுத்துருக்காரு. அவர் வேலூர்ல நின்னு தானே அதிக ஓட்டு வாங்குனாரு. அங்கேயே நிக்கிற பேட்டா வான்னு ஓட்டு குடுத்துருக்காரு. இந்த மாரி சில பேர காலி பண்ற வேலை நடந்திருக்கு. அதே மாதிரி தமாகவ காலி பண்ணியிருக்காரா சார்? தமாக குடுத்த தொகுதி எல்லாமே அமைச்சர்கள் எதிர்த்து நிக்கிற தொகுதி. இன்னொன்னு அவங்க தாமரையில போய் நிக்கிறாங்க. ஜி.கே. வாசன், ஜெயலலிதா 2016ல 10 தொகுதி குடுத்து ரெட்டையில நிக்க சொன்னாங்க. இவரு மொரண்டு பிடிச்சிட்டு வெளியே வந்தாரு. மக்கள் நல கூட்டணில போய் நின்னாரு. 10 தொகுதினா அவங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. 10 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கலாம். இந்த மாரி தவற விட்டவர்கள், கௌரவம் பார்த்தவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க வந்து இன்னைக்கு தாமரையில நிக்கிற மாரி இன்னைக்கு நிலைமை இருக்கு. அதனால காலத்துக்கு ஏத்த மாரி நீங்க முடிவு எடுக்கணும். எடுக்காதவங்க கண்டமாயிடுவாங்க. காலத்துக்கு ஏத்த மாரி முடிவு நம்முடைய உயரம் தெரியாம இழுத்து பிடிச்சி திமிர்த்தனம் பண்றவங்க ஒண்ணும் இல்லாம போயிருக்காங்க. வைகோலாம் அதுக்கு பெரிய உதாரணம். 2011ல 12 சீட்டு தரேன்னாங்க. 14 கேட்டாரு. தரலன்னோனே பெரிய அளவுல கூட்டம்லாம் நடத்தி தேர்தல் புறக்கணிச்சாரு. இன்னைக்கு அதே வேலைய தான் கமலஹாசன் பண்றாரு. விட்டு குடுக்கக்கூடாது. இந்த இடத்துல ஸ்டவுட்டா இருக்கணும். இதுதான் இன்னைக்கு நிலைமை. அதனால அந்த கூட்டணி இந்த இதெல்லாம் இல்ல. எடப்பாடிய வந்து இவர்களாக மட்டுப்படுத்தி ஒண்ணும் இல்ல அடிமை கிடிமைன்னாங்க. அவர் ஸ்டாண்ட்ல கரெக்ட்டா இருக்காரு. நீங்க 2021ல இதான நடந்தது. 2021ல 90 சீட்டு கேட்டாங்க. இதே எல்முருகன் நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் முடிவு பண்ணுவோம்னாரு. ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு எங்க இருக்காரு எல்முருகன்? நீ மத்திய அமைச்சரா அவரு. இதான் நிலைமை. அந்த ஸ்டவுட்னஸ் அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கும் இருக்குது. அன்னைக்கு டிடிவிய கூட்டணியில சேர்த்துக்கோன்னு சொல்லி சேர்க்க முடியாதுட்டாரு. அன்னைக்கும் அவர் அப்படிதான் இருந்தாரு. இன்னைக்கும் அவர் அப்படிதான் இருக்காரு. இவங்களாம் எழுதுறது. இந்த பத்திரிக்கையாளர் இந்த கார்ல போனாருன்னா, வரும்போது மூஞ்சி கீஞ்சி தொடச்சா முகத்தை மூடி கொண்டு வந்தாருன்றது. 10:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. நீங்க இங்கேருந்து ஃப்ளைட்ல போறீங்க. 7 மணிக்கு போயிட்டீங்க. நீங்க 10:50 நான் 7 மணிக்கே வந்துட்டேன்னு போ முடியுமா? 10:30 மணி அப்பாயின்மெண்ட்னா 10:30 மணி தான் போ முடியும். அப்போ 2 மணி நேரம் ஹோட்டல்ல இருந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கட்சிக்காரங்கள பார்க்கறதெல்லாம் காத்திருத்தல்ல வருமா? 2 மணி நேரம் காத்திருந்த எடப்பாடி. மலிவான ஜெர்னலிசம் தானே அது. அங்க போட்டோனே இங்க எடுத்துட்டு எல்லாம் உருட்டுனானுங்களா? ஏன் இங்க வந்து எடப்பாடி இவரு அமித்ஷா 6 மணி நேரம் காத்திருந்தாரு. ஞாபகம் இருக்கா? கூட்டம் எல்லாம் இது பண்ணி இவரு 6 மணி நேரம் பொறுத்து வந்தாரு. ஏன் அன்னைக்கு ஏன் எழுதல? அதனால இவர்கள் ஏதோ பெரிய வீரர்கள் மாரி. பிரதமர் வந்தா புரோட்டோகால் பிரகாரம் நாங்க பார்க்க மாட்டோம். யாராவது ஒரு அமைச்சர் அனுப்பிச்சு விடுவோம். ஆனா பிரச்சனை வந்தா இங்கேருந்து டெல்லிக்கு ஓடுவோம். கேட்டா பிரதமரை பார்த்து நான் அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன். என்ன கொடுத்தீங்க? ஏன் அதுக்கும் ஒரு அமைச்சர் அனுப்ப வேண்டியதுதானே? அதனால இவர்கள் வீரமும் அங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுமே பொய். எல்லாமே தலைகீழ அவர் வாட்ல அவர் பாணியில போறாரு. வேகம் எடுத்தாச்சு. பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே 180 தொகுதி முடிச்சிட்டாரு. போறாரு இவரு. இவரு இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். தேர்தல் அறிக்கையே இன்னும் ரெடி ஆகல. தான் பிரச்சனை. சார், திமுகல பாசிச பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு கூட்டணி கட்சிகளை வஞ்சித்தா மாதிரி
பிஜேபியில உங்களுக்கு அது திமுக தெரிஞ்சு போச்சா? வரக்கூடாது. உங்களுக்கு அது தெரிஞ்சு போச்சா? முடிச்சிடுறேன் சார். இல்ல அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. இல்ல சார். புரியுது. இருந்தாலும் அடி வாங்கிட்டு பாசிச பாஜகன்னு ஊட்டின்னு இருக்காங்க. பிஜேபியில திமுக வரக்கூடாதுன்னு தன்னோட கட்சியோட வளர்ச்சிய கூட அவங்க வந்து பொருட்படுத்தாம இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஒரு அதிருப்தி அவங்களுக்குள்ள இருக்குன்ற செய்திகள் நம்ம பார்க்க முடியுது. இது நீங்க எப்படி பார்க்குறீங்க இவ்வளோ சார்? நேரம் சொன்னேனேங்க. அவங்க அந்த ஓட்டு எண்ணிக்கை வாக்கு சதவீதம்ன்றது ஒரு மாயை. 6 to 8%. சார் அது அண்ணாமலைக்கு, வானதிக்கு மத்தவங்களுக்குலாம் புரியலங்கிறீங்களா? புரியாது தான். வேற என்ன? ஆனா ம். அண்ணாமலை என்ன பெரிய இந்த தலைவரா? ம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட இந்த தலைவரா? ம். அவரு டேட்டாஸ் வச்சு பேசுறாரு, பரபரப்பா பேசுறாரு. அதனால அவர் எல்லாத்துலயுமே ஃபுல்ஃபில் ஆயிட்டாருன்னு சொல்ல முடியுமா? ம். அப்படி ஆவரா இருந்தா எதுங்க கூட்டணி உடைக்கணும்? ம். உங்க நோக்கம் பாஜக நோக்கம் என்ன சொன்னீங்க? திமுக வரக்கூடாது. 2024 ஏன் கூட்டணி உடைச்சீங்க? ம். ஒழுங்கா இருந்திருந்தா 15 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம்ல? அப்ப அந்த வேலைய பண்ண அண்ணாமலை வந்து என்ன பெரியவரா? அரசியல் தெரிஞ்சவரா? வானதி எல்லாம் நீங்க அவங்களெல்லாம் ஒரு தலைவர் மாரிலாம் பேசாதீங்க. அவங்க சும்மா இந்த மீடியால இந்த டிபேட்டுக்கு இதுதான். அவங்கலாம் ஒரு ஏங்க பாஜக டெல்லி தலைமையை பொறுத்த வரைக்கும் இவங்க யாரையுமே அவங்க கணக்கில் எடுத்துக்கிறதே கிடையாதுங்க. அவங்கலாம் திட்டுவாங்க. கட்சி இங்கே எப்படி இருக்குதுங்க காங்கிரஸில் சேம் அதே தான். தேசிய கட்சியில் பிரச்சனை இருக்குது. கட்சி வளர்க்குற வேலையை விட்டு கண்ட வேலையை பார்த்துன்னு இருக்குங்க. இதுதான். அதனால் அந்த கோஷ்டி இப்போ ஒழிஞ்சிட்டு இப்போ புது கோஷ்டி இருக்குது. அவர் கொஞ்சம் அமைதியான தலைவர் நயினார். சாத்தூர்ல போட்டியிடுறாரு. ம். அமைதியான தலைவர்னா மொத்தமான அமைதியான தலைவர். அமைதியான நதியினிலே ஓடம்னு இல்லாட்டி 6 மனமே 6ன்னு வேர்கடலை சாப்பிட்டுக்கிறாரு. அதனால் அவர்களும் பெரிய அக்ரெசிவ் கிடையாது. அப்போ இல்லாத ஒரு இழுப்பு சக்கரன்னு அக்ரெசிவ் இல்லாத ஒரு ஆளில் ஒருத்தர் அக்ரெசிவாக இருந்தால் அவர் பெரிய லீடர் மாதிரி போற்றப்படுகிறார். அவ்வளோதான். அவர் அண்ணாமலை அவர் பீரியடில் ஒர்க் பண்ணார். கட்சியை கீழே வரைக்கும் கொண்டு போகிறவரெல்லாம் பண்ணார். அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணார். அதான் பிரச்சனை. சார் விஜய் அவர்கள் திரும்ப பிரச்சாரத்தை தொடங்க போறாரு. சனிக்கிழமை பிரச்சாரம் நாளைக்கு. அதை தொடர்ந்து 20 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறதா யார் சொன்னா? சொல்லியிருக்காங்க. செய்திகள் இன்னைக்கு வந்திருக்கு. செய்திகள்லாம் விட்டுருங்க. தேர்தல் பிரச்சாரம் தொடங்க என்ன சொன்னார் வேண்டாமா சார்? ரமேஷ்? அது வந்து அவங்க முறைப்படி அனுமதி கொடுத்தனால இந்த தகவல். ம். மற்றதெல்லாம் அவர் அப்படி பண்ண போறார், இப்படி பண்ண போறார், வாழும் தேவையில்லா வளைக்க போறார். அதுன்னு ம். நேற்று வந்து கொடுத்தார்ல, ம். யாருக்காவது தகவல் கொடுத்தாங்களா? புகார் கொடுத்தது. சரி, புகார் கொடுத்துட்டு வெளியே வந்தீங்கல்ல, அது என்ன ஒரு ஆணவம்? சரி, காருக்குள்ளே உட்காந்துட்டா கூட பேட்டி கொடுங்க. எங்கள் கட்சி பெண் தொண்டர்களை இவங்க இழிவாக பேசியிருக்காரு. இது மாதிரி ஆட்களை வளர்த்து விட்றது தான் திமுகவோட வேலை. இதை நாங்கள் விட மாட்டோம். இன்னைக்கு புகார் கொடுத்துருக்கோம். புகார் மீது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒருவேளை நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அவர் தப்பிக்க முடியாது. எடுக்கலைன்னா நாங்கள் மாநிலம் தழுவி இது பண்ணுவோம். அதான் ஒன்று. இந்த ஆணவம் இருக்குல்ல, இவங்க மைக்கை தூக்கிட்டு வர்றதுனால தான் இந்த ஆணவம் இருக்குது. இதுதான் பிரச்சனை. அதனால் நாளைக்கு போவார், பேசுவார். நாளைக்கு இந்த மேட்டர்லாம் பேசுவாருன்னா பேச மாட்டார். பேசணும்ல, எது இதுவாக இருக்குதோ அதை பற்ற வைக்கணும். யார் பேசுவார்னா அந்த விஜயபுரி வீரன் ஆனந்தன் இருக்காரு, ஆதவ அர்ஜுனா, அந்த விஜயபுரி வீரன் தான் பேசுவார். சார் அவர் சென்னையில 13 தொகுதிகள்ல டிவிக்கே கண்டிப்பா வெற்றி அடையும்னு ஏன் 3 சொல்லியிருக்காரு. தொகுதியை விட்டு கொடுத்துட்டாப்ல? அதான் தெரியல. நீங்க தான் சொல்லணும். ஒருவேளை ஸ்டாலின், உதயநிதி யாருக்கா விட்டு கொடுத்துட்டாரா? ம். அப்படி இல்லை சென்னையில் இருக்கலாம்ன்றீங்களா? 13 தொகுதி நினச்சிட்டாரா? இல்ல சொல்றாரு சார். 16ல 13 டிவிக்கே கட்டாயம். 16ஐயும் வெல்வோம் சொல்றது தானே ஒரு தலைமைக்கு அழகு. அவரு அப்புறம் ஒண்ணுமே வெல்லனா கால்குலேட் பண்ணி கரெக்டா சொல்றாரா ஓ கூட அவ்வளோ இருக்கலாம். அக்யூரேட்டா அவரு. வா ஐயோ, வில்லிவாகத்தில் ஜெயிப்பாராமா? ம். அதாவது நகர்ப்புறங்களில் இவர்களுக்கு கணிசமான வாக்கு இருக்கு. அதை அப்பப்போ கெடுத்துக்கிறாப்புல, ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு போய் அது இது பண்ணி. ஆனாலும் ஒரு வாக்கு இருக்கு. அந்த வாக்கு வந்து வெற்றியை சீட்டை பெற்று தருமா அப்படின்னா அது சொல்ல முடியாது. அது இப்போ விஜய் நிற்கிறாருன்னா அங்கே வேணால் வாங்கி தரோம். ஆதவ அர்ஜுனாக்கே கிடைக்குமான்றது சிக்கல் தான். ம். அதனால் இது எப்படி போகுதுன்னு பாருங்க. சோ பெரம்பூர் தொகுதி விஜய்க்கு சாதகமா இருக்கும்ன்றீங்களா? அதிமுக அதை ஏன் பாமகக்கு கொடுத்துட்டாங்க சார்? நமக்கு எதுக்கு ரிஸ்க்குன்னு கொடுத்துட்டாங்க. இல்லாட்டி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். யாரோட அண்டர்ஸ்டாண்டிங்? நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் தொங்கு சட்டசபை தான் வந்தால் எப்பா பார்த்துக்கடா அப்படின்னு இருக்கலாம். ம். விஜய் ரொம்ப திட்டக்கூடாதுன்னு கூட ஏதோ பேசுனதா தகவல். அதனால் ஒரே முகம் டிஎம்கே அடிக்கணும் அப்படின்றது.
ஒருவேளை விஜய் இது வரட்டும், ஒரு ஆளா ஒத்தாளா வரட்டும் அப்படின்னு கூட பண்ணிருக்கலாம். ம். மற்றவங்களாம் யாரும் பெருமா செங்கோட்டையன்லாம் வச்சு செஞ்சிருவாங்க. ஸோ இப்ப வேட்பாளர் பட்டியல் திமுகல இன்னைக்கு அறிவிக்க போறதா சொல்லியிருக்காங்க சார். அதிமுகல பார்ஷியலி வந்துடுச்சு. டிவிகேல இருந்துட்டு எப்போ வரும்? அப்புறம் எப்போ ஜரூரா தேர்தல் பிரச்சாரத்த அவங்க தொடங்குவாங்க? 20 நாள் தேர்தல் பிரச்சாரம் அவர் போக போறாருன்னு செய்தியா வந்தது. நீங்க அதையும் கிண்டல் அடிக்கிறீங்க. இப்ப என்னதான் நடக்குது? ஏங்க அவங்க இதுல இருந்து அறிக்கை வைத்தாங்கன்னா நான் கிண்டல் அடிக்க மாட்டேன். சும்மா என்ன நடக்குது ரமேஷ்? இதோ இருங்க ரமேஷ், சுரேஷ் இந்த டீ கடைக்கார்ட்ட கேட்டுனுக்கிறேன். அப்படி டீ கடைக்காரர் என்ன நடக்குது? 20 நாள் பிரச்சாரம் போறாராம். 20 நாள் பிரச்சாரம் போறாராம் அப்படின்னா பட் என்ன? நாளைய தினம் தொடங்குறாருல்ல சார்? ம்? நாளைய தினம் தொடங்குறாரு நாளைக்கு தொடங்குறாரு. பெரம்பூர்ல. நாளைக்கு ஒரு நாள் தொடங்குறாரு. ம். அப்புறம் போய் மறுபடியும் சாமி கோயிலுக்குள்ள போய் உட்காந்துச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போயா இவ்வளோ உழைச்சதே எனக்கு இது தலைவரே, தேர்தல் தேதியே 21ஆம் தேதி வரைக்கும் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். பார்த்துக்கலாம் போ, வீடியோ பேசி கொடுக்குறேன் போ அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் முன்ன இந்த சோப்பின்னு உருட்டினாங்க. தேர்தல் வரட்டும், நாங்கள் தலைவன் பாரு எப்படி வருவான்னு. எத்தனை நாள் ஆச்சு? நாளைக்கு தான் ஆரம்பிக்கிறாரு. இதில் வேட்பாளர் ஏன் தள்ளி போகுதுன்னா, இவர்களில் வேட்பாளரே இல்லை. சரி, இப்ப யாருக்கெல்லாம் இங்க சீட்டு குடுக்கலையோ அதிமுகலேருந்து திமுகலேருந்து டிவிகே பக்கம் போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதான் ரிஜெக்ட் சொல்கிறேன், ஆன கேசஸ்லாம். இவர்களுக்கு இங்கே வேலை ஆள் இல்லை. ஆள் இல்லைன்னொன்னே மற்ற கட்சியிலேருந்து வர்றவங்களாம் சீட்டு பிடிக்கலாம் ஆளை பிடிக்கிற வேலையில் இறங்குனாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு சீட்டு கிடைக்காதவனா முன்ன சுயேட்சையாக போட்டி போடுவான். இப்போ அவனுக்கு கூடுதல் லாபமாக விசில் ஓட்டுங்க சேர்த்து கிடச்சிதுன்னா, அதனால் இங்கே இல்லைன்னு அங்கே நான் வாப்பான்றாங்க. புதுவையில நடந்த மாதிரியா? புதுவில் என்ன? புதுவையில முன்னாள் பிஜேபி தலைவர்ல இருந்து பல கட்சிகள்ல இருந்தவங்கள உள்ள சேர்த்துக்கிட்டாங்க இல்லையா? சேர்த்துட்டாங்களா? அது மாதிரி இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, வரவங்களாம் சேர்த்துட்டு சீட்டுன்றாங்க. அதனால் காங்கிரஸ்லேருந்து சும்மாவே அவனுங்க இந்த தேர்தல் நேரத்தில் இது பண்ணுவாங்க. காங்கிரஸில் ஒரு பிரச்சனை இல்லை தெரியுமா? நீங்கள் எப்போனா வரலாம், வெளியே போகலாம், எப்போனா உள்ளே சேர்ந்துக்கலாம். இந்த டூரிங் டாகிஸ் மாதிரி. டூரிங் டாகிஸ் பார்த்துருக்கீங்களா? கதவு திறந்தே வச்சுருப்பாங்க. வெளில போய் சீட்டு குடிச்சிட்டு வருவான், மறுபடியும் அப்படியே சுற்றிட்டு வருவான், மறுபடியும் உள்ளே உட்காந்துக்குவான். அந்த மாதிரி டூரிங் டாகிஸ் அது. அவங்களுக்கே தெரியாது. என்னப்பா ரொம்ப நாள் ஆளை காணோம், போயிருந்தேன் போர் அடிச்சு தாவைகளை சேர்ந்துட்டேன், அப்புறம் வந்துட்டேன்ல, அதான் இப்போ முதல்ல நிற்கிறேன், அப்புறம் என்ன அப்படின்னு. திருச்சி வேலுசாமின்னு ஒருத்தர் அவர் காங்கிரஸில் இருக்கிறாரு. காங்கிரஸ்னு போட்டு சுற்றிட்டு இருப்பார். ஏன்பா உங்களே திட்டுறாரு, நீக்க மாட்டிங்களா? ஏங்க இருந்தால் தானேங்க நீக்கிறதுன்றாங்க. அதனால் ஒரு 50-100 பேர் வெளியே போகிறாங்க. அதில் ஒரு 2-3 பேர் முக்கியமான ஆள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பேருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. இது இல்லாமல் ஏடிஎம்கேலேருந்து ஒரு 5 பேர், நாங்குநேரி, ஆலங்குளம், திருப்பத்தூர், ஒரு முன்னாள் அமைச்சர் தூத்துக்குடியில் அவரும் போகிறாருன்றாங்க அவர். அப்புறம் இங்கே பல்லாவரத்தில் ஒரு முக்கிய பிரமுகர், இவங்க எல்லாமே போகிறாங்க. அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்கன்றாங்க. அப்போ வர்றவங்களாம் சீட்டு கொடுத்தனா என்ன கட்சி? அது கதம்ப கட்சி. தாவேக ஆட்களுக்கு இது கிடையாது. மல்லி, முல்லை, கனகாம்பரம் எல்லாம் சேர்ந்து வச்சு ஒரு கதம்பம். அப்போ இந்த வேலையை பண்ணிட்டு அவங்கவுங்க பார்த்துங்க பண்ணுவாங்க. இதுக்காக இவங்க இன்னைக்கு அறிவிக்கிறதா இருந்தது. அது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால வர்றவங்களுக்கு சீட்டு, அந்த சீட்டு ஏற்கனவே இருந்தவங்களுக்கு கிடையாது. இதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்காக சண்டே தள்ளி வச்சுருக்காங்க. சண்டே கூட போனால் இது போகிறதா இருந்தால் போங்க. திருவான்மியூர் தொகுதி, மயிலாப்பூர் ஏதாவது கேட்டால் கிடைக்கும். டக்குன்னு முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை. அதனால் போனீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சீட்டு உண்டு. அதனால் இந்த மாதிரி தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கூத்துலாம் நடக்குது. நாளைக்கு அவங்க இந்த கட்சியில் இருப்பாங்களான்னா அது நம்ம கேரண்டி கிடையாது. அந்த மாதிரி எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம்ல. சல்லுன்னு சேருவான், தோத்தனை ஓடி போயிடுவான். நன்றி சார். பல தகவல்கள் பரிமாறிக்கிட்டீங்க. வணக்கம்.